விஜயை கைது செய்ய சொன்ன நடிகை. கரூர் மாவட்டத்தில் உயிரிழந்த 41 அப்பாவி பொதுமக்களுடைய மரணத்துக்கு யார் பொறுப்பேற்றுக்க போறாங்கன்ற கேள்வி பலுத்து இருக்கு. விஜய் லேட்டா வந்ததுதான் காரணம்னு சில பேர் பேசுறதையும் கேட்க முடியுது. கூட்டத்தில் ஆதரவாளர்களுக்கு நடுவில் சில விஷமிகள் இருந்தாங்கன்னோ, அவங்களால தான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சுன்னோ கருத்துக்கள் உலா வருது. அதை ப்ரூஃப் பண்ற வகையில் விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவர் மேல செருப்பு வீசப்பட்டுச்சு. இதற்கிடையில சரியான நீதி வேணும்னு தவேக தரப்பினர் மதுரை கோர்ட்டில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. தமிழக அரசு தரப்புல ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு நபர் ஆணையமும் தீவிர விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நடிகை ஓவியா விஜயை கைது செய்யணும்னு தன்னோட இன்ஸ்டா பேஜில் போஸ்ட் போட்டிருக்காங்க. அதற்கு தவேகவினர், விஜயை கைது செய்ய சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு ஓவியா மேல கடும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க தவேகவினர். மேலும் நடிகர் விஷால் பேசும்பொழுது, உயிரிழந்தவர்களோட குடும்பங்களுக்கு விஜய் தன்னோட கட்சி சார்பா இழப்பீடு வழங்கணும், இனிமேல் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு வலியுறுத்தி இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த செய்தியை கேள்விப்பட்ட நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா விஜய் எந்த அளவுக்கு மனசு வேதனைப்பட்டிருப்பாரு. அந்த வேதனையில எக்ஸ் பக்கத்துல ஒரு நீண்ட அறிக்கையையும் வெளியிட்டிருக்காரு விஜய். அதே சமயம் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும்னு விஜய் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில காத்திருந்ததாகவும் அவருக்கு போலீசார் அனுமதி கொடுக்கலன்னு ஒரு தகவல் உலா வர்றதும் குறிப்பிடத்தக்கது.